ஒரு காட்டு பகுதியில முனிவர் ஒருவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் எப்பயும் பக்கத்துல இருக்க குளத்துல நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே இருக்க அரச மரத்தடியில உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் எப்பயும் போல முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழுகிற சவுண்டு அவர் காதுக்கு கேக்குது. உடனே முனிவர் சுத்தி பார்க்கறாரு. அதுக்கப்புறமா அரச மரத்து கிளையில உட்காந்து ஒரு காக்கா தான் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்றத அந்த முனிவர் பார்க்கறாரு. உடனே அந்த காக்காவை கூப்பிடுறாரு. காகமே, எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? முனிவரே, என்னோட சத்தம் உங்களோட தவத்தை கலைச்சிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும்னு பண்ணல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காகமே, எதுக்காக அழுகுற? உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு. முனிவரே, நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். இந்த காட்டுலயே ரொம்ப அசிங்கமான பறவைனா நான் தான். என்னோட கலரை பாத்தீங்களா? நான் எவ்வளவு கருப்பா இருக்கேன்னு. காட்டுல இருக்க பறவைங்க மட்டும் கிடையாது, மனுஷங்க கூட என்ன பார்த்தாலே துரத்தி விடுறாங்க. காகமே, நீ கவலைப்படாத. உனக்கு என்ன வர வேணுமோ என்கிட்ட நீ கேளு, நான் உனக்கு தரேன். முனிவர் வரம் கொடுக்குறேன்னு சொன்னோடனே காகத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் எந்த பறவையா மாறினா அழகா இருப்பேன், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், நான் என்ன மாதிரியான வரம் கேட்கறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. காகமே, நீ என்ன யோசிக்கிற? முனிவரே, நான் ஒரு அழகான அன்னப்பறவையா மாறணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த காட்டுல இருக்கிற பறவைங்களுக்கும் மனுஷங்களுக்கும் அன்னப்பறவைய தான் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன நீங்க ஒரு அன்னப்பறவையா மாத்திருங்க. சரி, நீ இப்போ கேட்ட மாதிரி நான் உன்னை அன்னப்பறவையா மாத்திடுறேன். ஆனா நீ அந்த அன்னப்பறவைகிட்ட போய் கேளு, நீ சந்தோஷமா இருக்கியான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சொல்லு, நான் உன்னை அன்னப்பறவையா மாத்துறேன். முனிவர் சொன்னதை கேட்ட உடனே காகம் அன்னப்பறவையை பார்க்கறதுக்காக போகுது. அன்னப்பறவையே, நீ எவ்வளவு அழகா வெள்ளையா இருக்க. உன்னை இந்த காட்டுல இருக்க பறவைங்களுக்கு மட்டும் கிடையாது, மனுஷங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப கொடுத்து வச்ச பறவை. அட காகமே, அன்னப்பறவையா இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. எப்பவும் இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். எனக்கு சுதந்திரமே இல்ல. என்ன சொல்ற அன்னப்பறவையே? அப்ப நீ சந்தோஷமா இல்லையா? ஆமா காகமே, எனக்கு சந்தோஷமே இல்ல. எனக்கு ஒரு கிளியா வாழணும் தான் ஆசை. அந்த கிளி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதோட சத்தத்தை நீ கேட்டிருக்கதானே? எவ்வளவு இனிமையா இருக்கும். கொஞ்ச நேரம் யோசிச்சுச்சு காகம். அதுக்கப்புறமா நம்ம அன்னப்பறவையா மாறுறதுக்கு பதிலா கிளியாவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிய தேடி போச்சு காகம். கிளியே, நான் உன்னை தேடிதான் வந்தேன். என்ன தேடியா? என்ன விஷயம் காகமே? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா கிளியே, நீ எவ்வளவு அழகா இருக்க. உன்னோட சத்தம் கூட ரொம்ப இனிமையா இருக்கு. இந்த காட்டுலயே நீதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கன்னு நான் நினைக்கிறேன். காகமே, நீ சொல்ற மாதிரி நான் அழகா தான் இருக்கேன், இல்லன்னா சொல்லல. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் சொல்லாத. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையிலே நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அட, என்ன கிளியே சொல்ற? ஆமா காகமே, இந்த நாட்டு இளவரசிக்கு கிளினா ரொம்ப பிடிக்குமா. அதனால அவங்களோட படைகள்ல யாராவது வந்து எப்ப என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இளவரசி மட்டும் இல்ல, சாதாரண மனுஷங்க கூட என்ன பார்த்தா உடனே புடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ நீ உண்மையிலே சந்தோஷமா இல்லையா கிளியே? அட காகமே, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்லணும்? என்னை விட அழகான பறவைனா அது மயில் தான். எனக்கு தெரிஞ்சு மயில் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் யோசிச்ச காகம், சரி நம்ம மயிலா மாறலாம், அதுக்கு முன்னாடி நம்ம போய் மயிலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மயிலை தேடி போச்சு. மயிலே, இந்த காட்டுலயே அழகான பறவையில நீங்களும் ஒருத்தர். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? காகமே, நீ எதுக்காக என்ன பார்த்து இப்படி கேக்குற? உடனே காகம் நடந்த எல்லா விஷயத்தையும் மயில் கிட்ட சொல்லுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் மயில் சொல்லுச்சு. காகமே, நீ என் கூட வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். கடைசியா மயில் அந்த காகத்தை ஒரு சரணாலயத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அந்த இடத்துல காட்டுல இருக்கிற எல்லா வகையான பறவைகளையும் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க. காகமே, அந்த கூண்டுல இருக்க பறவைகள் எல்லாம் பாரு, எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த கூண்டுலயே அடப்படாத பறவைனா அது நீ மட்டும்தான். ஏன்னா நீ ஒரு சுதந்திரமான பறவை.
நீ ஏன் மற்ற பறவைகளை மாதிரி மாறணும்னு ஆசைப்படுற? இதை கேட்ட காகம் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுச்சு. காகமே, நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா? உண்மையிலேயே இந்த கூண்டுல இருக்க பறவைங்க எல்லாரும் ஒரு காகமா வாழதான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா காகம் ஒரு சுதந்திர பறவை. எந்த கூண்டுலையும் யாரும் அதை அடைச்சு வைக்க மாட்டாங்க. அதனால இந்த காட்டுலயே ரொம்ப லக்கியான பறவைனா அது நீதான். மயில் சொன்னதெல்லாம் கேட்ட காகம் உடனே அந்த முனிவர் கிட்ட போச்சு. என்ன காகமே, நீ அன்னப்பறவை கிட்ட போய் கேட்டியா? அது சந்தோஷமா இருக்கா? முனிவரே, என்னை மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு காகமே, என்ன நடந்துச்சு? உடனே காகம் காட்டுல நடந்த எல்லாத்தையும் முனிவர் கிட்ட சொல்லுது. முனிவரே, இவ்ளோ நாளா நான் இந்த காட்டுல இருக்க எல்லா பறவைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும்தான் கவலையா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா காகமா வாழ்றதுதான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றத நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க. ரொம்ப நன்றி முனிவரே. காகமே, நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே அடுத்தவங்கள மாதிரி வாழணும்ட்டு தான் வாழ்க்கைய வாழ மறந்துடுறாங்க. நீ மனம் திருந்தி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழப்பாரு. குழந்தைங்களே, நம்ம இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள மாதிரி வாழணும்னு ஆசைப்படாம நமக்குன்னு கொடுத்த வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழணும்.